ஹாய் வியூவர்ஸ், நான் வீடியோவில் நம்ம எங்கே வந்துருக்கோன்னா நம்ம சென்னை தீவுத்திடலில் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாண்டமாக தாஜ்மஹால் ஒரு மாடல் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ரோபோட்டிக் அனிமல்ஸு, அதை விட முக்கியமாக ஒட்டக சவாரி இருக்குது உள்ளே. மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். வாங்க வியூவர்ஸ், ஒன்று ஒன்றா வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது பாருங்கள் வியூவர்ஸ், வெளியில் என்ட்ரன்ஸு செம்ம பயங்கரமாக இருந்தது. சூப்பராக மாடல் பண்ணியிருந்தாங்க. ஈகல்லாம் பறக்கிற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது மாடலு. சூப்பராக செட்டப் பண்ணியிருந்தாங்க. சரி, நீங்களும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்களும் பார்ப்பாங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே வாங்க ஒன்று ஒன்று பார்த்துட்டே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க ஃபஸ்ட்டு போய் டிக்கெட்டை வாங்குவோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 80 ரூபாங்க டிக்கெட்டு. சரி, வாங்கிட்டு வாங்க, உள்ளே போடணும். அப்படியே நான் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது. பார்க்கறதுக்கு தாஜ்மஹால் என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் தான் இருந்தது. சூப்பராக செட்டப் பண்ணியிருந்தாங்க மாடலு. நான் சண்டே போயிருந்தேன். செம்ம க்ரௌடு வேறு, நிறைய பேர் செம்ம என்ஜாய் பண்ணாங்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு. அது மட்டும் இல்லாமல் சைடில் வாலில் பார்த்தீங்கன்னாக்கா தாஜ்மஹால் பெயிண்டிங்கு, அதுக்கு உண்டான சிம்பிள்ஸ்லாம் உட்காந்து சும்மா இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. 3D பெயிண்டிங்கு அதெல்லாம் இருந்தது. நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்பேஸும் நல்லா பெருசாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்தீங்கன்னாக்கா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு 80 ரூபா டிக்கெட்டுங்க. இப்போ பாருங்கள், 3D பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்குது. நானும் 2-3 செல்ஃபிலாம் எடுத்தேன். அப்படியே ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சூப்பராக இருக்குது இது இடம். பசங்க வந்து செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தாஜ்மஹாலை பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அது இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆசையை நல்லா நிறைவேற்றிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வருது. அது மட்டும் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இதெல்லாம் இருக்குது. ரோபோட்டிக் அனிமல்ஸு, ஜங்கல் சஃபாரி, ஒட்டக சவாரிலாம் இருக்குது. எல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாங்க அப்படியே உள்ளே போவோம். மறக்காமல் நீங்களும் வீக்கெண்ட்ஸ் வந்தால் ஃப்ரீயாக இருந்தால் வந்து பாருங்கள். இந்த ஸ்கூல் ஹாலிடேஸில் வந்து பாருங்கள், செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த தாஜ்மஹால் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம். வாங்க அப்படியே மேலே ஏறி பார்ப்போம். கிட்ட கூட போய் பார்க்கலாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வுட்டிலே செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக வுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே பேப்பர் மாதிரி பேனர் மாதிரி ஒட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு. அது மட்டும் பெரிய கிங்காங் இது இருந்தது, ரோபோட்டிக் கிங்காங்கு. அது வந்து மூவ்மெண்ட் ஆகும். அதுக்கு சரியாக இன்றைக்கி மூவ்மெண்ட் ஆகலாது. அது யானை ஒன்று இருந்தது, அது தட்டினா தான் மூவ்மெண்ட் ஆகுது. சரி வாங்க அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஜங்கல் சஃபாரி இருக்குது. அதுவும் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸும் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. மேலே வந்து கிரேப்ஸ்லாம் போட்டு சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ரோபோட்டிக் அனிமல்ஸு. உள்ளே போனோன்னே சிங்கம் இருந்தது. சிங்கமே செம்மையாக பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க அப்படி இதுதான் தெரில, இது கங்காரம் நினைக்கிறேன். இதுதான் பார்க்கறதுக்கு அழகாக வந்து ரியலாக வந்தது ஹனிபி. வாங்க அப்படி என்னென்ன பார்க்கலாம். பட்டாம்பூச்சி இருக்குது, வண்ணத்து பூச்சி இருக்குது, தும்பி. பசங்களுக்கு செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. பசங்களுக்கு செம்ம கண்டிப்பாக பிடிக்கும். இதெல்லாம் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். இது பீகாக்கு, ஆஸ்ட்ரிச்சு, வண்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. வாங்க போய் ஒன்றா பார்த்துட்டே போகலாம். உள்ளே வந்து லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குங்க. லைட்டிங்கு, அந்த ஆர்ட் டைரக்டர் பண்ணது ட்ராயிங்கு, அதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா ரியலாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க, ரியலாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது பெரிய தும்பின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பசங்களாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, செல்ஃபி எடுத்தாங்க. ஃபோட்டோ ஷூட் எடுத்து சூப்பர் செம்ம பிளேஸ் இது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 நாள் கிட்ட இருக்குங்க. அக்டோபர் 15 வரைக்கும் கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கும். எப்போ ஃப்ரீயாக தான் வந்து பாருங்கள். அப்படி பார்த்துட்டே போனேன். இதனால் அது புதுசாக இருக்குன்னு பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. என்னென்னு தெரில எனக்கு. அப்புறம் பார்த்தா தெரிஞ்சது இது டைனோசர்னு. டைனோசர் இந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோதாங்க, இது மட்டும் தான் இங்கே உள்ளே இருக்குது. ஒரு சின்ன ஸ்பேஸில் சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அப்படியே உள்ளே வெளியில் வந்தீங்கன்னாக்கா நிறைய ஷாப்பிங் கடைங்களாம் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த பொருட்காட்சியில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டக சவாரி தான். இது வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. வெறும் 80 ரூபாய்க்கு நீங்கள் ஒட்டக சவாரி பண்ணலாம். 2 பேருக்கு 160 ரூபா. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காம நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் பசங்களுக்கு நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் உள்ளே இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து வெறும் தனித்தனி சார்ஜுங்க. 50 ரூபா 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ராம்போலிங்கு பசங்களுக்கு கேம்ஸ்லாம் நாங்கள் அப்படி ஒன்றா பார்த்துட்டே போவோம். மொத்தம் எங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஒட்டகம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா சவாரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போச்சு, இது ரெண்டாவது ஒட்டகம் இது. அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் நிற்க தேவையில்லை. ரெண்டு ஒட்டகம் இருக்குது. நான் அடுத்த வாட்டி வரும்போது பசங்களை கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். அதை விட நமக்கு தேவையான ஃபேன்சி கடையெல்லாம் இருக்குது. ஜுவல்ஸு, வாட்ச்சு, டாய்ஸு, வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள்லாம் இருக்குது உள்ளே. இப்படி வாங்க ஒன்று ஒன்று பார்த்துட்டே போகலாம். வாட்ச்லாம் இருக்குது. இல்லை 100 ரூபா 150 ரூபா வாட்ச்லாம் இருக்குது. டாய்ஸ்லாம் இருக்குது பசங்களுக்கு. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸு, கப் அண்ட் சாஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் 10 ரூபா 50 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ப்ரைஸு. நீங்களும் வாங்குகிற ஐடியா இருந்தால் வந்து பாருங்கள். கண்டிப்பாக அங்கே வாங்கிட்டு போங்க. ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் 2-3 ஹவர்ஸ் நீங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஒரு வீக் டேஸில் வீக்கெண்டில் வந்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நல்லா நிம்மதியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பசங்க விளையாடுறதுக்கு கேம்ஸும் இருக்குது, நம்மளுக்கு ஸ்நாக்ஸும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. எல்லாம் அப்படியே 2-3 ஹவர்ஸ் எல்லாம் பசங்களோட ஃபேமிலியோட வந்தீங்கன்னாக்கா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது பாருங்கள், ஏர் பலூனு, வாட்டர் பலூனு, இதெல்லாம் வந்துட்டு 50 ரூபா 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பாருங்கள் ஒட்டகம் பாருங்கள். அப்புறம் அங்கேயும் இங்கே போயின்னு வந்துன்னு இருக்குது. அதனால் லாங்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு ரைடு 80 ரூபாய்க்கு ஒருத்து தான். உள்ள பொருட்காட்சிக்கு வந்தாக்கா ஒட்டக சவாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை, உள்ள ஒரு பறவைகள் கண்காட்சி இருக்குது, கண்ணாடி ஷோ இருக்குது, மினி அக்வாரியம் இருக்குது, ஸ்னோ வேர்ல்டு, ஹாரர் ஹவுஸ்லாம் இருக்குது. சரி, நான் ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்புனானே ஒரு டீ ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். 20 ருபீஸுங்க சார்ஜ். டீ நல்லா இருந்தது. இஞ்சி டீ வாங்கினேன். சாப்பிட்டு அப்படியே போவோம் வாங்க. நான் டேஸ்ட்டாக டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். சரி, உள்ளே ஒன்று பார்த்துட்டு போகலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வண்ண மீன்கள் கண்காட்சி இருக்குது, ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது. ஒட்டகத்தை நான் இப்போ தாங்க நேரில் பார்க்குறேன். பசங்க வந்தீங்கன்னா ஒட்டகத்தை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. 3D ஷோலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து 80 ரூபா 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்னோ வேர்ல்டுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. பொருட்காட்சியில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி அப்பளம் தான். டெல்லி அப்பளம் பஜ்ஜிலாம் வாங்கிருக்கு. 80 ரூபா இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. சரி வாங்க அப்படியே உள்ளே பண்ணினாக்கா பிக்கஸ்ட்டு ஷாப்பிங் எக்ஸ்போ இருக்குது. உள்ளே வந்து ஷாப்பிங் மால்லாம் சின்னதாக போட்டுருக்காங்க ஸ்டாலு. வாங்க அப்படியே உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். சின்ன ஸ்டால் மாதிரி போட்டுருக்காங்க உள்ள, ஷாப்பிங் ஸ்டாலு. உள்ளே பார்த்துருக்காங்க புக்ஸ் இருக்குது, புக் ஸ்டாலு, இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டாலு, டேபிளு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி போட்டுருக்காங்க. ஃபோன் கேஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. கிளாத்து, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது உள்ளே. இன்னும் உள்ளே பார்த்துட்டே போகலாம். ஊறுகாய் இருக்குது, ஆச்சி மிளகா பாக்கெட் இருக்குது, பசங்களுக்கு தேவையான டாய்ஸு, ஸ்கெட்ச் பென்லாம் இருக்குது. இப்படியே வாங்க பார்த்துட்டே போவோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபோட்டோ ஷூட் இருக்குதுங்க. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம ஃபோட்டோ கொடுத்தாக்கா அதை ஏஐயில் கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன எப்படி பண்ண கேட்குறோமோ அதே மாதிரி பண்ணி தராங்க. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 100 ரூபாயிலேருந்து 500 ரூபா 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி காசு. நம்ம தனித்தனியாக ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னாக்கா அது ஏஐயில் நம்ம எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணி தராங்க. இது புதுசாக நீங்கள் போட்டிருக்காங்க. சூப்பராக பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கேம் ஷோ இருக்குது. 6 கேமுக்கு 300 ரூபா. ஆனால் இது அவ்வளோவா ஒர்த்துன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் அவ்வளோ பிடிக்கல. இந்த பால் கேமு, சின்ன சின்ன குட்டி குட்டி கேம்ஸு, வீடியோ கேம்ஸு அதுதான் இருந்தது. அப்புறம் VR 3D ஷோ ஒன்று இருக்குது. இது மொத்தமாக ஒரு 6 கேமுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சரி வாங்க அப்படியே இது முடிச்சுட்டு வெளியில் போவோம். இப்போ இங்கே வெளியில் வந்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன நம்ம கேம்ஸ்லாம் இருக்குது.
சூப்பு கடை, டீ கடை, அப்பளம் பஜ்ஜிலாம் இருக்குது. இது த்ரோ பாலு, கன் ஷூட்டு இதெல்லாம் இருக்குது. சின்ன சின்ன கேம்லாம் இருக்குது. இது ₹60 ₹70 சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கேமுக்கெலாம். பஜ்ஜி கடை, பானிபூரி கடைலாம் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக போகலாம். அங்கே அப்படியே ஒன்று பார்த்துட்டு போவோம். அடுத்தது பார்த்துட்டாக்கா ஸ்நாக்ஸ் இருக்குது. மோமோஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, நகட்ஸு இந்த ஷாப்பில் இருக்குது. அது முடிச்சுட்டு அப்படியே உள்ளே பண்ணினாக்கா கடைசியாக எண்டுக்கு வந்துட்டுனாங்க. எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரைடு இருக்குது. ஒரு ரைடுக்கு ஒவ்வொரு தனித்தனி சார்ஜுங்க. இந்த ஜாயிண்ட் வீலுக்கு பார்த்தீங்கன்னா ₹100. சின்ன சின்ன பசங்க கேமுக்கு ₹60 ₹70 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ்க்கெலாம் ஓகே தான். ₹80 கொடுத்து உள்ளே வந்ததுக்கு நம்ம தாஜ்மஹால் பார்க்குறது சூப்பராக இருந்தது. அப்புறம் ரோபோட்டிக் அனிமல்ஸு, சின்ன சின்ன கடைகள்லாம் பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸுக்கு நல்ல ஸ்பாட் இது. வீக் டேஸில் வீக்கெண்டில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுனாக்கா வந்து பாருங்கள். வர ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தது போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்க்குறீங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், பை வியூவர்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீக் டேஸில் வீக்கெண்டில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பசங்களை கூட்டு வாங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மற்றபடி எதாவது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.